பிளாக் தண்டர், ஆசியாவின் நம்பர் 1 தீம் பார்க். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் சில விஷயங்கள் பிளட்டு தேவை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து ப்ரைவேட் செக்டருக்கு அவங்க பிளட்டு தரதில்லை அப்படின்னு. சேலம்லேருந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் தேவைப்படுது, அந்த பேஷண்ட்டுக்கு ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது இது மாதிரி நாங்கள் இந்த பிளட் பேங்க்லேருந்து பேசுகிறோம், எங்களுக்கு இது மாதிரி ரத்தம் தேவை சார்னு அந்த நம்பர்கிட்ட கேட்கும்போது அந்த நபர் என்ன பண்ணுறாரு, அப்படியா மேடம், யாருக்கு மேடம் தேவை அப்படின்றப்ப இது மாதிரி பெரம்பலூரில் இருந்துன்னு சொல்லும் போதே அந்த நபருக்கு சந்தேகம் வந்தது. நான் நேற்று தான் டேப்லெட் போட்டேன் சார், இந்த மாதிரி பிளட்டு கொடுக்கணும், இல்லை பரவாயில்ல அதை கொடுங்கன்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அப்போ எந்த லெவலில் இந்த பிஸ்னஸாக மாறி இருக்குது அப்படின்றதுக்கு இது மிகப்பெரிய சாட்சி தான். இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தனியாக பிளட் பேங்க்ஸ் இருக்கும், இப்போ மெடிக்கல் காலேஜில் தனியாக பிளட் பேங்க் இருக்கும். இந்த மாதிரி அவங்கவுங்க ஹாஸ்பிட்டல்ஸில் வச்சுருக்கக்கூடிய பிளட் பேங்க்கில் நீங்கள் தைரியமாக கொடுக்கலாம். இந்த ப்ரைவேட்டாக வச்சுருக்க பிளட் பேங்க்கில் வந்து பிளட் பேங்க்கில் சில விஷயங்கள் பண்ண மாட்டாங்க. அந்த என்னென்ன விஷயங்கள் பண்ண மாட்டாங்க. வெல்கம் டு டிகே டாக்ஸ். இன்றைக்கி நம்ம டாக் ஷோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு கதை அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். நம்ம டாக் ஷோவில் நிறைய கதைகளை பேசியிருக்கோம். எல்லா கதைகளுமே கட்டுக்கதைகள் கிடையாது, எல்லாமே உண்மையாக நடந்த சம்பவங்களை உங்களுக்கு ஒரு கதையாக சொன்ன ஒரு விஷயம்தான் அது. அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களில் வந்து உண்மைக்கு ரொம்ப நெருக்கமானதெல்லாம் கிடையாது, நேரடியாக ஒரு உண்மையான கதை தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ வாலண்டியர்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. வாலண்டியர்னால் யாருங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொதுவான ஒரு விஷயம் சமுதாயம் சார்ந்து இல்லை சொசைட்டியில் ஒரு விஷயம் செய்யணும்னா அது அந்தந்த அதிகாரிகள் வந்து தான் செய்யணும், இல்லை தேவைப்பட்டவங்க தான் வந்து செய்யணும் அப்படின்னு இல்லாமல் வாலண்டியராக ஒரு டீமை செட் பண்ணி ஒரு முன்னிருந்து ஒரு லீட் பண்ணி ஒரு சில விஷயங்களை செய்கிறவங்க தான் வாலண்டியர்ஸ். ஸோ இப்படிலாம் இருக்கும்போது இந்த டொனேஷன்ற ஒரு ஆப்ஷன் வரப்போ, இந்த பிளட் டொனேஷன் அப்படிங்கிறப்போ ஒரு டோனர்ஸ்ன்ற இருக்காங்க. அதாவது டோனர்ஸ்னால் யாருன்னா, ரத்த தானம் செய்யக்கூடியவங்க. ரத்த தானம் செய்கிறவங்க யார் அப்படின்னா, இப்போ தேவைக்கு இப்போ எங்கள் வீட்டில் முடியலை அப்படிங்கிறப்ப என்னோட சொந்தக்காரவங்களை நான் கூப்பிட்றது அப்படின்றது, இது வந்து சொந்தத்துக்குள்ளே கூப்பிட்றதுன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. யாருன்னே தெரியாமல் ஒரு பேஷண்ட்டுக்காக கொடுக்குறாங்கல்ல, அந்த ஒரு விஷயம் தான் இங்கே பேசப்படுது. அது என்ன அப்படின்னா, இத்தனை நாள் நம்ம எல்லாருமே கொடுத்துட்டு ரத்தம் கொடுக்காதவங்களும் இருப்பீங்க, இல்லை ரெகுலராக 3 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறவங்களும் இருக்காங்க. யார் யார் டோனர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்குன்னு ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அவங்கள கால் பண்ணி தேவைப்படும் போது இது மாதிரி எந்த பிளட் குரூப் தேவையோ அந்த பிளட் குரூப்புக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த பேஷண்ட்டுங்க இந்த ஆப்ரேஷனுக்காக தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்பாங்க. அப்படி போய் கொடுத்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, நானும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி இருக்கும்போது ப்ராப்பராக ரத்தம் கொடுக்கறதுக்கு என்னென்ன விஷயம் இருக்கணும் அப்படின்னா, மினிமம் ஹீமோகுளோபின் ஒரு 12 பாயிண்ட்டுக்கு மேலே தான் இருக்கும். அதுக்கப்புறம் குறிப்பாக ஒரு விஷயம் என்னன்னா, 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் ரத்தமே கொடுக்கணும். அதுலேயும் இன்னொரு விஷயம் என்னன்னா, கொடுக்கறதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம மெடிசன் எதுவும் எடுத்துருக்கக்கூடாது. குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு முன்னாடி மெடிசன் எதுவுமே எடுத்துருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த பிளட்டோட ஆயுட்காலம் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகபட்சம் 35 நாள் தான். அந்த டெட் செல்ஸு பிளேட் செல்ஸ் எல்லாம் பிரித்து வச்சா அந்தந்த இதுக்கு ஒவ்வொரு டைம் இப்போ அதிகபட்சம் -18 டிகிரியில் சம்திங் டெட் செல்ஸோ பிளேட்ஸுக்கு மட்டும் 1 இயர் வேரண்டி இருக்குது. மற்றது எல்லாமே அதிகபட்சம் 35 நாள் 40 நாளோட வேலிடிட்டி முடியுது. இந்த ரத்தத்துக்கான ஆயுள் காலம் அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்கிறோம். இப்போ நீங்கள் ரத்தம் கொடுக்குறவராக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நேரடியாக எங்கே போய் கொடுப்பீங்க? ஒரு பிளட் பேங்க்கில் கால் பண்ணுறாங்க, இது மாதிரி எமர்ஜென்சியாக எனக்கு பிளட் தேவை அப்படின்னா நீங்கள் அங்கே போய் கொடுத்துருவீங்க. ஒரு சிலர் இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து கேட்குறாங்க, அந்த ஹாஸ்பிட்டல் மூலியமாக தான் இந்த பிளட் பேங்க் அனுப்புகிறாங்க, ஸோ நீங்கள் அந்த பிளட் பேங்க்கில் போய் கொடுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு டீமும் இருக்காங்க. இப்போ எல்லாருக்குமே அரசாங்கத்தால் ரத்தத்தை ரெடி பண்ணி தர முடியாது அப்படிங்கிறதுனால தான் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ரத்த வங்கி, அதாவது பலவிதமான பல பேர்களில் இயங்கக்கூடிய பிளட் பேங்க்கை வந்து கவர்மெண்ட் எய்டோட நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்காகனா, எல்லா பிளட்டுக்குமே நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையோ இல்லை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜையோ நம்ம தேட முடியாது. ஸோ எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலையும் பிளட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கவர்மெண்டோட அப்ரூவோட சில பிளட் பேங்க்ஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இந்த பிளட் பேங்க்ஸில் எந்த ஒரு எண்ணத்தோட ரன் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, மக்களுக்கு ஒரு உயிரை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் ஆரம்பித்த ஒரு விஷயம் தான். நாளடைவில் அது எப்படி மாறுது, ஒரு உதவியாக செஞ்ச ஒரு விஷயம், ஒரு துண்டா ஒரு செஞ்ச விஷயம், ஒரு உயிர் காக்கிறதுக்காக செஞ்ச விஷயம் எப்படி ஒரு பிஸ்னஸாக மாறுது அப்படின்றது தான் ஒரு கதை. அந்த கதை என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஒரு நபர் இருக்காரு, அந்த நபர் ரெகுலராக ஒரு பிளட் டொனேஷன் பண்ணுறாரு. அவர் 3 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை எமர்ஜென்சியாக யாராச்சும் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நேரடியாக பிளட் டொனேஷன் பண்ணுற ஒருத்தர். அவர் இத்தனை வருஷமாக நேரடியாக அந்தந்த ஹாஸ்பிட்டல்லையும் யாருக்கு கேட்குறாங்களோ அந்த பேஷண்ட்டோட அட்டெண்டர்ஸ் கிட்ட தான் நேரடியாக போய் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு கட்டத்துக்கு மேலே பிளட் ரெகுலராக கொடுக்குறவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரிலேட்டிவ்க்கு ஒரு பிளட் எமர்ஜென்சியாக தேவைன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த நபர் பிளட் டொனேஷன் பண்ணுறாரு. பிளட் டொனேஷன் பண்ணும்போது நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் பண்ண முடியாது, நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் லிங்க்கில் நாங்கள் ஒரு பிளட் பேங்க் வச்சுருக்கோம், அந்த பிளட் பேங்க்கில் நீங்கள் கொடுங்க,
எங்களுக்கு அவங்க பிளட்டு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படி பிளட் பேங்க் வந்து தனியாக வச்சுருக்காங்க அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தனியாக பிளட் பேங்க்ஸ் இருக்கும். இப்போ மெடிக்கல் காலேஜில் தனியாக பிளட் பேங்க் இருக்கும். இது இல்லாமல் ஒரு பெரிய பெரிய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் பிளட் பேங்க் தனியாக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி அவங்கவுங்க ஹாஸ்பிட்டல்ஸில் வச்சுருக்கக்கூடிய பிளட் பேங்க்கில் நீங்கள் தைரியமாக கொடுக்கலாம். இந்த ப்ரைவேட்டாக வச்சுருக்க பிளட் பேங்க்கில் வந்து நம்ம உதவும் ஒரு நோக்கத்தோடையும் உயிரை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலையும் நம்ம போய் பிளட்டை கொடுக்குறோம். அப்படி பிளட்டை கொடுக்குறப்ப அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி ஓகேங்க அப்படின்ட்டு பிளட்டை எடுத்துருவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிளட் பேங்க்கில் சில விஷயங்கள் பண்ண மாட்டாங்க. அந்த என்னென்ன விஷயங்கள் பண்ண மாட்டாங்கன்னு இந்த ஸ்டோரி சொல்லி முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். அந்த நபர் அந்த பிளட் பேங்க்கில் போய் பிளட்டை கொடுத்துட்டு வந்துடுறாரு. அதிகபட்சம் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, ஒரு 3 மாதம் ஆகும் அப்படின்னு. ரத்தம் கொடுத்த நபருக்கு மறுபடியும் தன்னோட உடம்புல முழுமையாக ரத்தம் சுரக்கிறதுக்கும் அடுத்து ரத்தம் கொடுக்கறதுக்கு தயாராகிறதுக்கும் அதிகபட்சம் 90 நாள், குறைஞ்சபட்சம் 80 நாள் ஆகும். ஸோ இது மாதிரியான ஒரு காலகட்டத்தில் அந்த நம்பர் கொடுத்த ஒரு பிளட் பேங்க்ல இருந்து அவருக்கு 2 மாதம் முடிகிறதுக்குள்ளேயே கரெக்டாக 60 நாளுங்கிற இடத்துல ஒரு 55வது நாள்லேயே அந்த நபருக்கு ஒரு கால் வருது. சார், இந்த பிளட் பேங்க்லேருந்து நாங்கள் கால் பண்ணுறோம், எங்களுக்கு கொஞ்சம் அவசரமாக தேவைப்படுது ரத்தம் அப்படின்ட்டு கேட்கும்போது அந்த நம்பர் சொல்கிறாரு, யாருக்குங்க ரத்தம் தேவை, எந்த பேஷண்ட் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார், திருச்சியில் இல்லை, சேலம்லேருந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் தேவைப்படுது, அந்த பேஷண்ட்டுக்கு ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது இந்த ரத்தம் கொடுத்துட்டு வந்த நபருக்கு ஒரு சந்தேகம், என்னடா இப்போ தான் கொடுத்துட்டு வந்தோம், அதே பிளட் பேங்க்லேருந்து கால் பண்ணி முழுசாக 2 மாதம் முடியலை, அப்புறம் எப்படி நம்மக்கிட்ட பிளட்டு கேட்குறாங்கன்ற ஒரு சந்தேகம். அந்த நபர் சரி மேடம் நான் பார்த்துட்டு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு அவரோட நண்பர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறாரு, அதிகபட்சம் இது ஏமாற்று வேலையாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. அந்த நண்பரும் அந்த நபருக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. சரி ஓகே, அந்த டவுட்டோடையே அவரும் விட்டுட்டாரு. விட்டதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுறாரு, மறுபடியும் ஒரு 2 மாதம் ஆகுது. 2 மாதம் கழித்து திரும்ப அதே ஒரு திருச்சியிலேருந்து இன்னொரு பிளட் பேங்க்லேருந்து ஒரு கால் வருது. சார், இது மாதிரி பெரம்பலூர்லேருந்து ஒரு பேஷண்ட்டுக்கு அர்ஜெண்ட்டாக தேவை, அவங்களுக்கு கர்ப்பப்பை சிகிச்சைக்காக ரத்தம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் அதே நபர் யோசிக்கிறாரு, என்ன இதே மாதிரி தானே பிளட் பேங்க்கில் கேட்கும்போது அப்புறம் யோசனை வச்சு முன்னாடி டேரெக்டாக ஹாஸ்பிட்டல்ஸில் கொடுக்கும்போது அதிகமான கால்ஸ் வரல, இப்போ ஒரு பிளட் பேங்க்கில் போய் கொடுத்ததுக்கப்புறமே இத்தனை பேர்கிட்ட இருந்து கால் வருதுன்ற ஒரு சந்தேகம். சரி ஓகே, ரத்தம் தானே, யாருக்காக இருந்தால் என்ன, உயிரை காப்பாற்றுற ஒரு விஷயம் தானேன்ட்டு அந்த பையனும் கொடுக்குறதுக்கு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த அட்டெண்டர் யாருங்க, அந்த பேஷண்ட் யாருன்னு டீட்டெயில் கேட்குறாரு. அவங்களே நேரடியாக பேச சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் சார், பிளட் பேங்க்லேருந்து கால் பண்ணுறோம். டெலிவரி பேஷண்ட்க்கு எமர்ஜென்சியாக பி பாசிட்டிவ் பிளட் தேவைப்படுது, கொஞ்சம் டொனேட் பண்ண முடியுமா? உண்மையாகவே இது பேஷண்ட்டு தானே மேடம்? ஆமாம் சார், ஃப்ரெஷ் யூனிட்டாக கேட்டிருக்காங்க. இல்லை மேடம், நான் ஆக்சுவலாக சீரியஸாக கேட்குறேன். நிறைய பிளட் பேங்க்கில் சும்மா கால் பண்ணி கேட்பாங்க, நான் அதுக்காக தான் கேட்டுட்டு இருக்கேன். இல்லை சார், அது மாதிரிலாம் இல்லை சார். இல்லை, இன்கேஸ் அது மாதிரி இல்லைன்னா நான் வந்து எந்த பேஷண்ட், அந்த பேஷண்டோட ஃபோன் நம்பர் இருக்கா, நான் வெரிஃபை பண்ணிக்கலாமா? ஓகே சார், அட்டெண்டர் நம்பர் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறேன். சரி ஓகே மேம், அட்டெண்டர் நம்பர் கொடுங்க, அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஏன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் பேஷண்ட் டைரெக்டாக கால் பண்ணால் கூட கொடுத்துருவேன். நான் உங்களுக்கே தெரியும் பிளட் பேங்க்கில் என்ன பண்ணுவாங்கன்னு. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன். நீங்கள் அவங்க அட்டெண்டரை கால் பண்ண சொல்லுங்கள், நான் பேசிட்டு கன்ஃபார்ம். சரி ஓகே சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை ஏற்கனவே நான் ஒரு பிளட் பேங்க்கில் கொடுத்துருக்கேன், அவங்க 2 மாதம் முடியறதுக்குள்ளே கால் பண்ணாங்க. கால் பண்ணி கேட்கும்போது எனக்கு அதுவே ஃபேக்காக இருந்தது. ஸோ அதனால் அந்த நம்பர் நான் உங்களை ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கிறேன்ற அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு யார் தேவையோ அவங்களே நேரடியாக கால் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி கால் பண்ணி பேசும்போது அப்போது ஒரு நபர் பேசுகிறார். சார், நாங்கள் பெரம்பலூர் ஹாஸ்பிட்டல் பி பாசிட்டிவ் ஃப்ரெஷ் யூனிட் கேட்டிருந்தோங்க சார். அது எங்கே இருக்குது? உங்கள் பேர்? என் பேர் ஷாம். ஷாம். யாருக்கு பிளட் தேவை? எங்கள் அக்காவுக்கு தான் சார். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஷாம்? சார், நான் இங்கே ஜிஹெச்சில் படிச்சுட்டு இருக்கேன். சரி ஓகே ஷாம், ஓகே. ஹாஸ்பிட்டலில் தான் எங்கள் அக்கா அட்மிட் ஆயிருக்காங்க. சரி. இப்போ பி பாசிட்டிவ் பிளட் வந்து ஃப்ரெஷ் யூனிட் வேணும். அதனால இப்போ நாங்கள் எங்கள் சார் மூலமாக கேட்டேன். அதனால தான். இப்போ பெரம்பலூர் இங்கே திருச்சிலேருந்து கொண்டு போகிறீங்களா? இல்லை, இவங்கள்ட்ட சொன்னால் அப்போ பஸ்ஸில் அனுப்பிச்சி விட்ருவாங்க அங்கேருந்து எடுத்து. சரி ஓகே ஷாம், இப்போ எங்கே வரணும்? அவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க, அவங்க கால் பண்ணி கேளுங்க. இல்லை ஷாம், நான் ஆக்சுவலாக எதுக்காக கேட்டேன்னா, பிளட் பேங்க்லேருந்து என்ன நிறைய பேர் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் டேட் முடிஞ்சவங்க கரெக்டாக அதே டேட்டில் ரீகால் பண்ணி கேட்பாங்க பேஷண்ட்டுக்கு தேவைன்னு. ஓகே, அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நான் பேஷண்ட்டை எல்லாம் அட்டெண்டரை யாராச்சும் பேச சொல்லுங்கன்னு சொன்னேன். ஓகே சார், அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க சார். என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே சார். இல்லை, இந்த ஹாஸ்பிட்டல் பிளட் பேங்க் கிடையாது, அதனால தான் பார்க்குறோம். ஓகே, பிளட் பேங்குங்கிறப்ப நான் ஆல்ரெடி கொடுத்த பிளட் பேங்க்னு வேறு செக் பண்ணுவேண்ணா. அப்படிங்களா? செக் பண்ணிட்டு, ஏன்னா இப்போ அவங்க எல்லாமே இப்போ அந்த டேட் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப அதே டேட் முடிஞ்சு கரெக்டாக கொஞ்ச நாள் அவங்க சில 3 மாதம் கழிச்சு கூப்பிட்டா கூட பரவாயில்ல, கரெக்டாக 2 மாதம் கழிச்சு கூப்பிடுவாங்க. ஓஹோ. ஏன்னா அதெல்லாமே கொஞ்சம் இதாக, ஏன்னா 2 மணி நேரத்தில் நான் 2 டைம் நான் பார்த்துட்டேண்ணா. ஓகே ஓகே.
அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுத்துடலாம். இப்போ இவங்க என்னோட நம்பர் எப்படி கிடைச்சது அவங்களுக்கு? அதுவாங்க சார், நாங்க எப்படி சொல்றது, இப்போ நீங்க ஒன் டைம் பிளட் கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க ஆன்லைன்ல. ஓகே ஓகே. அந்த ஆன்லைன் மூலமா தான் எடுப்பாங்க நம்பர். பிளட் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் மூலமா கிடைச்சிருக்கும். எங்கேயாவது பிளட் கொடுத்துருப்பீங்க, அவங்க பிளட் பேங்க்ல அந்த மாதிரி கேட்டு ரெஃபர் பண்ணி வாங்கியிருப்பாங்க நம்பர். சரி ஓகே, நான் அந்த ஸ்பாட்டு போயிட்டு அவங்களுக்கு கால் பண்ணுறேன். ஓகே, போயிட்டு அவங்களுக்கு கால் பண்ணுங்க. எனக்கு சரியா இடம் தெரியல எங்க இருக்குன்னு. ஓகே வீட்டில் தான் போய் கேட்டாங்க. ஓகே ஷாம். ஷியாம்னு அந்த நம்பர் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணா இது மாதிரி எங்கள் அக்காவுக்கு தான் ரத்தம் தேவை அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விஷயத்த சொல்லும்போது, நீங்கள் யார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த நம்பர் நான் திருச்சி மெடிக்கல் காலேஜில் தான் நான் பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் எங்கள் அக்கா வந்து பெரம்பலூர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, நானும் பெரம்பலூர் தான், ரத்தம் தேவைப்படுதுன்னு சொல்லும்போது, ஸோ அந்த நம்பர் யோசிக்காமல் சரி ஓகே கர்ப்பப்பை ஆப்ரேஷன் ப்ரெக்னென்ட் லேடி அப்படிங்கிறப்ப யோசிக்காமல் வேறு விஷயத்த யோசிக்க தோணல. அதனால போய் அப்போ ரத்தம் கொடுத்துட்டார். ரத்தம் கொடுத்ததுக்கப்புறம் அவர் எப்போ கொடுக்குறாருன்னா, அதே நபர் ஒரு 25 நாளைக்கு முன்னாடி ரத்தம் கொடுக்குறாரு அந்த பிளட் பேங்க்கு போய். எதுக்கு? அந்த கர்ப்பப்பை ஆப்ரேஷனுக்கு ப்ரெக்னென்ட் லேடிக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. கொடுத்துட்டு மறுபடியும் அவர் டீட்டெயிலாம் எழுதி கொடுத்துட்டு வழக்கம் போல் பிளட்டை கொடுத்துட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் திரும்ப அந்த பையன் கால் பண்ணி இது மாதிரி பிளட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவரும் பரவாயில்ல இருக்கட்டுப்பா, ரத்தம் தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டார். ஆனால் அப்பயே அவருக்கு ஒரு சந்தேகம் அந்த நபருக்கு. அந்த பையனோட ப்ரொஃபைலை செக் பண்ணும்போது அந்த பையன் ஒரு பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டு, இவங்களும் ஹாஸ்பிட்டல்லையும் டைரெக்டாக கால் பண்ண உடனே ஆமான்னு சொல்கிறாங்களே. அதாவது இந்த பையன் கேட்டதுக்கப்புறம் திரும்ப அதே பெரம்பலூர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு ஆமாங்க இந்த பேஷண்ட்டுக்கு தேவை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேடம், இப்போ ப்ரெக்னென்ட் லேடிக்கு யாரும் பிளட்டு கேட்டு நீங்கள் கால் பண்ணீங்க திருச்சி பிளட் பேங்குக்கு? ப்ரெக்னென்ட் லேடிக்கு ஃப்ரெஷ் பிளட் வேணும்ண்ணா. ஆமாம். ஒரு நிமிஷம் நான் லேப்ல கொடுக்குறேன், லேப்ல பேசிக்கிறீங்களா? ஓகே மேடம். இப்போ ப்ரெக்னென்ட் லேடிஸ் யாருக்கு சர்ஜரிக்கு இருக்காங்களோ அவங்க கரெக்டாக கேட்டு சொல்லுங்கள். எனக்கு கனெக்ட் பண்ணுங்கள், நான் பேசுகிறேண்ணா. ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். இப்போ அங்கே இருக்க இது ப்ரெக்னென்ட் லேடிக்கு பிளட் நீடுன்னு சொல்லி ஃப்ரெஷ்ஷாக பிளட் வேணும்னு சொல்லி திருச்சியில் இருக்க பிளட் பேங்க் மூலமா எதுவும் கேட்டிருக்கீங்களா ரெஃபரன்ஸ்? கேட்டிருந்தீங்களா? எங்களை கேட்குறீங்களா? எஸ் எஸ். நீங்கள் எங்கேருந்து சார் கால் பண்ணி? நான் திருச்சியிலேருந்து தான் மேடம் கால் பண்ணுறோம். ஒரு பிளட் பேங்க்லேருந்து உங்கள் ஹாஸ்பிட்டல் நேம் சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம் சார், நாங்கள் யுவராஜ் சார்னு ஒருத்தர் இருக்கார் பெரம்பூரில், அவர்கிட்ட தான் ஆர்டர் கொடுத்துருந்தோம். பி பாசிட்டிவ் 2 வேணும். பி பாசிட்டிவ் 2 வேணும்னு கேட்டிருந்தீங்களா? ப்ரெக்னென்ட் லேடிக்கு ஃப்ரெஷ்ஷான பிளட்டா? ஆமாம் சார், பிசிவி தான் கேட்டிருந்தோம். சரி ஓகே மேடம், தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன். சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே சொல்லி வச்ச மாதிரி சொல்கிறாங்களேன்ற ஒரு சந்தேகத்தோட கொடுத்துட்டு வந்துட்டார். கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த 25 நாளைக்கு முன்னாடி கொடுத்தாருன்னு சொன்னால, அந்த 25வது நாள் முடிஞ்ச உடனே அதே நபருக்கு அதே நம்பர்லேருந்து அதே பிளட் பேங்க்லேருந்து ஒரு கால் வருது. அந்த நபருக்கு அந்த நம்பர் ஆல்ரெடி தெரியும் அப்படின்ட்டு சரி ஓகே என்ன தான் சொல்கிறாங்க கேட்போம். சொல்லுங்கள் மேடம்னு சொல்லும்போது இது மாதிரி நாங்கள் இந்த பிளட் பேங்க்லேருந்து பேசுகிறோம், எங்களுக்கு இது மாதிரி ரத்தம் தேவை சார்னு அந்த நம்பர்கிட்ட கேட்கும்போது அந்த நபர் என்ன பண்ணுறாரு, அப்படியா மேடம், யாருக்கு மேடம் தேவை அப்படின்றப்ப இது மாதிரி பெரம்பலூரில் இருந்துன்னு சொல்லும் போதே அந்த நபருக்கு சந்தேகம் வந்தது. என்ன போன முறையும் இதே தான் பெரம்பலூர் தான் சொன்னாங்க, திரும்ப இப்போயும் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது இந்த நம்பர் வந்து நான் ஏற்கனவே கொடுத்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை. சரி மேடம், நீங்கள் யாருக்கு தேவையோ அந்த அட்டெண்டரை கொஞ்சம் ஃபோன் பண்ண சொல்லுங்கள், யார் எந்த பேஷண்ட்டு அந்த டீட்டெயிலை சொல்லுங்கன்னு சொல்லி அந்த நபர் கேட்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 hour டைம் எடுத்துக்கிறாங்க. 1/2 hour டைம் எடுத்ததுக்கப்புறம் அவங்க ஒரு சின்ன அந்த ஹாஸ்பிட்டலோட ஒரு லெட்டர் பேடில் இது மாதிரி பேஷண்ட்டோட பேர், வயசு, இத்தனை யூனிட் தேவை அப்படின்ற மாதிரி கீழே ஒரு டாக்டரோட பேரை மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சந்தேகம் மறுபடியும் அந்த நம்பருக்கு வருது, யாருமே இப்படி அனுப்ப மாட்டாங்களே அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் இருக்காரு. அப்படி இருக்கும்போது இன்னொரு பையன் ஒருத்தர் கால் பண்ணுறாரு, என்னோட பேர் கோபிநாத் சார், இது மாதிரி எனக்கு ரத்தம் தேவை, எங்களோட பெரியம்மாவுக்கு தான் உடம்பு முடியலை, இது மாதிரி நாங்கள் வச்சிருக்கோம் ஹாஸ்பிட்டலில், என்ன பிரச்சனைக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையன் இல்லை அவங்களுக்கு ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லிட்டு வச்சிடறான் இந்த நபர்கிட்ட. இந்த நபரும் சந்தேகப்பட்டு மறுபடியும் யோசிச்சு திரும்ப தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சில கேள்விகளை அந்த பையன்கிட்ட திரும்ப கேட்குறாரு. அந்த பையனும் சில பதில்கள் சொல்லாமையும் அந்த பேப்பரில் இருந்த மாதிரியே ஒப்பிச்சுட்டு போயிட்டான். இந்த நம்பருக்கு சந்தேகம் வந்துருச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சதுக்கப்புறம் திரும்ப மறுபடியும் கூப்பிட்றாரு அந்த நம்பருக்கு. அந்த பையன் ஃபோனை எடுக்கல, கட் பண்ணிட்டான், பிளாக் லிஸ்ட்டில் போட்டான். சரி ஓகே அப்படின்னு விட்டதுக்கப்புறம் அந்த பையனோட ப்ரொஃபைலை கிராஸ் செக் பண்ணும்போது அந்த பையன் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். ஸோ அப்பயே சந்தேகம் வந்தது. மறுபடியும் இந்த பிளட் பேங்க்ல இருந்து இன்னொரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டை கொடுத்து இன்னொரு பையன் மூலயமா இன்னொரு பேஷண்ட்டுக்கு தேவை, எங்களோட பேஷண்ட்டுக்கு தான் தேவை அப்படின்ற மாதிரி பேச சொல்கிறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் அந்த நம்பருக்கு அதிகமாக வந்துருச்சு. அதிகமாக வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்புறம் திரும்ப அதே பிளட் பேங்க்குக்கு கால் பண்ணி, மேடம் இது மாதிரி நீங்கள் பிளட்டு கேட்டீங்க, அட்டெண்டரை பேச சொன்னீங்க, அட்டெண்டர் சரியான வார்த்தைகள் நம்ம கொடுக்கல, சில பதில் சொல்லலை, அவர் ஃபோன் எடுக்க மாட்டாரு, யாருக்கு என்ன தேவை தெளிவான ஒரு விஷயத்த சொல்லுங்கள் மேடம்னு சொல்லிட்டு
இல்லை சார் இந்த ஹாஸ்பிட்டல் தான் சார் அவங்களும் சொல்லிட்டு வச்சுட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் என்ன பண்ணுறாரு, திரும்ப பெரம்பலூரில் இன்னொரு ஹாஸ்பிட்டல்னு சொன்னாங்களே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி சில விஷயங்களை கேட்குறாங்க. சில விஷயங்களை கேட்டதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் இல்லை ஆமாம் சார் இது மாதிரி இந்த பேஷண்ட் பேரை சொன்னாலுமே அவங்களும் ஆமாங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் யோசிச்சு மறுபடியும் காலை கட் பண்ணிட்டு திரும்ப அந்த நம்பர் கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு இல்லை மேடம் நாங்கள் இது மாதிரி வேறு இடத்துல வந்து பேசுகிறோம், அந்த பேஷண்ட்டு இப்போ என்ன கண்டிஷனில் இருக்காங்க, என்ன தேவை அப்படின்னு சொல்லி அந்த நம்பர் கேட்க, அந்த நபரை அவங்க ஹாஸ்பிட்டலில் சொன்ன வார்த்தை என்னென்னா, சார் இந்த பேஷண்ட் இருந்தாங்க, அவங்க வந்து நேற்றே டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா இவங்க இன்றைக்கி பிளட் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த பிளட் பேங்க்கில் இருந்து அந்த சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கு நேராக அந்த நபருக்கு கால் பண்ணி காசு செக் பண்ணும்போது, ஹலோ வணக்கம் பிரியம், சொல்லுங்க சார். மேடம் பிரேம் ஹாஸ்பிட்டல் தானே? ஆமா சார், சொல்லுங்க சார். அங்கே மிஸ்டர் டாக்டர் யார் இருக்காங்களா? இருக்காங்க சார். ஓகே மேடம். இப்போ பேஷண்ட் பவுனாம்பால்னு யாரும் அட்மிட் ஆயிருக்காங்களா? ஆமா சார். ஓகே ஓகே. என்ன ரீசனுக்கு அட்மிட் ஆயிருக்காங்க? ஒரே நிமிஷம் சார் கேட்டுக்கிறேன். ம் ஹலோ சார். சொல்லுங்க மேடம். நேத்தே டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்க. நேற்று டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்களா மேடம்? ஓகே மேடம். அவங்க என்ன இப்போ இஷ்யூக்காக வந்திருந்தாங்க? இப்போ என்ன பர்பஸ்க்காக என்ன மேடம் கொஞ்சம் செக் பண்ணிட்டு கொஞ்சம் சொல்கிறீங்களா மேடம்? லைனில் இருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க நேற்று டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும்போது இந்த நம்பருக்கு மிகவும் சந்தேகம் அதிகமாகிடுச்சு. சரி ஓகே இது என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி ஓகே மேடம் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த பேஷண்ட்டுக்கு கூட இருந்த அட்டெண்டரோட ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குறாங்க. என்ன விஷயம்னு கேட்கும்போது, இல்லை மேடம் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து அந்த நபரோட ஃபோனை வாங்கி அந்த அட்டெண்டர்கிட்ட பேசுகிறாங்க. பேசிவிட்டு இது மாதிரி உங்கள் பேஷண்ட்டா? ஆமாம் சார், இது மாதிரி எந்த விஷயத்துக்காக வந்தீங்க, என்ன எதுக்காக அட்மிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு கேட்டுறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வண்டியில் போகிறப்ப கீழே விழுந்துட்டோம் சார், போனில் பயங்கரமாக அடிபட்டுருச்சு, அதனால் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தோம், அதனால் அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது மட்டும் ரத்தம் தேவை அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் சரி ஓகே அப்படின்னு ரெடி பண்ணோம். ஆனால் எங்ககிட்ட அவங்க ரத்தம் கேட்கல, நாங்களும் யாரும் கொடுக்கல, அவங்க வேறு பிளட் பேங்க் மூலிமா ரத்தத்தை வாங்கிக்கிட்டாங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே சார் எத்தனை யூனிட் வாங்கினாங்க அப்படின்னு இருக்கும்போது 300 ml அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு யூனிட்டு வாங்கியிருக்காங்க. ஒரு யூனிட் வாங்கினதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களுக்கு ஆப்ரேஷனே முடிச்சிட்டாங்க. ஆப்ரேஷனை முடித்து ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்க, இன்றைக்கி ஃபோன் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா நேற்றே டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க அப்படின்னாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு அந்த அட்டெண்டர், ஹலோ சார் குட் ஈவினிங் சார். வணக்கம். வணக்கம் சார் பவுனாம்பால் பேஷண்ட்டோட அட்டெண்டரா நீங்கள்? ஆமா சார் மேடம்க்கு என்ன சார் ப்ராப்ளம், எதனால் அட்மிட் பண்ணியிருந்தாங்க? பைக்ல இருந்து விழுந்துருச்சு. புரியல சார். பைக்ல இருந்து விழுந்து போச்சு. பைக்லேருந்து கீழே விழுந்துட்டாங்களா மேடம்? ஆமாங்க. ஓகே சார். அதனால என்ன கால் அடிபட்டுருச்சா? கிராக் ஆயிடுச்சு, எலும்பு சின்ன ஒரு எலும்பு கட் ஆயிடுச்சு. இப்போ சரி பண்ணிட்டீங்களா? சரி பண்ணியாச்சு. ஓகே. என்ன சொன்னாங்க டாக்டர்ஸ்? ஆப்ரேஷன் பண்ணி ஸ்டீல் வச்சிருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணி ஸ்டீல் வச்சிருக்காங்களா? அதுக்கு உங்கள்ட்ட ரத்தம் எதுவும் தேவைன்னு கேட்டாங்களா? ரத்தம் ஏத்துச்சு, ஆனா எங்க வாங்கினாங்கிறது நமக்கு தெரியாது. ரத்தம் எப்போ ஏத்துனாங்க? அதான் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது ஏத்துனாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது எத்தனை நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தீங்க? 5 நாள் இருந்தோம். 5 நாள் இருந்தீங்களா சார்? இப்போ அதாவது நேற்று டிஸ்சார்ஜ் ஆன நாளையும் சேர்த்து 5 நாள்? ஆமா. ஓகே சார். இப்போ நேற்று டிஸ்சார்ஜ் ஆகிட்டீங்க. எத்தனை நேற்று காலையிலேயே ஆகிட்டீங்களா மதியம் ஆனீங்களா? முந்தா நாள் சாயங்காலம் சார், ஒரு 4:30 மணிக்கெல்லாம் அங்க நாங்கள் கிளம்பும் போது ஒரு 3:30 இருக்கும், 3:30 இருக்கும். அப்போ முந்தா நாள் சாயங்காலம்னா இன்னைக்கு தேதி 30, 28ஆம் தேதி நீங்க டிஸ்சார்ஜ் ஆயிருக்கீங்களா? செவ்வாய்க்கிழமை. வெள்ளிக்கிழமை போய் அங்க அட்மிஷன் ஆனோம். போன வெள்ளிக்கிழமை அட்மிட் ஆயிருக்கீங்க 24ஆம் தேதி. ஆமா. 24ஆம் தேதி அட்மிட் ஆகி வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் டிஸ்சார்ஜ் ஆயிருக்கீங்களா? ஆமா. 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை டிஸ்சார்ஜ் ஆயிருக்கீங்க. ஆமா. ஓகே சார். தேங்க்யூ சார். ஏன் சார்? இல்லை சார், ஒரு சின்ன ஒரு வெரிஃபிகேஷன் தான் சார். ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம், அதுக்காக தான். சரிங்க. தேங்க்யூ சார். நாங்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே டிஸ்சார்ஜ் ஆகிட்டோம் சார் அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி உங்களுக்கு பிளட்டு தவிர வேறு சில விஷயங்கள் எதுவும் கேட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சார் பிளட்டுக்கு மட்டும் பணம் கட்டணும், நாங்கள் 1800 ரூபாயோ 700 ரூபாயோ ஒரு பணம் கட்டணும், அது மட்டும்தான் சார் எங்களுக்கு தெரியும், மற்றபடி அவங்க ரத்தம் ஏற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயத்த சொல்லி முடிச்சுட்டாங்க. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் கேதர் பண்ணிவிட்டு அந்த நம்பர் என்ன பண்ணுறாரு, நேரடியாக சம்மந்தப்பட்ட பிளட் பேங்க்குக்கு போகிறாரு. பிளட் பேங்கை போயிட்டு திரும்ப அங்கே ஒரு கலந்துரையாடல் ஆகுது. நார்மலாகவே அந்த நபர் என்ன பண்ணுறாரு, ஒரு பிளட் டொனேஷன் பண்ணுற பிளட் டோனர் மாதிரியே போகிறாரு. போயிட்டு திரும்ப எல்லா ஃபார்ம்லாம் ஃபில்லப் பண்ணுறாரு. ஃபார்ம்லாம் ஃபில்லப் பண்ணிவிட்டு அங்கே இருக்க ஸ்டாஃப் கிட்ட பேசுகிறாரு. பேசிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, சில விஷயங்கள் கேட்குறாரு. எப்படின்னா ஒரு நபர் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பிளட்டு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது அதிகபட்சம் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கலாம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க.
3 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கலாம்ல மேடம், அப்புறம் திரும்ப இடையில எதுவும் யாரும் கால் பண்ணுவாங்களா அப்படி கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டதுக்கு இல்லை அப்படி யாரும் கால் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த நபர் என்ன கேட்டிருக்காருன்னா, என்னோட நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த டேட்டாஸ்லாம் எல்லாரோட லிங்க்லையும் ஏறிடும் சார், இது மாதிரி பிளட் பேங்க்கோட லிங்க்கில் வந்துடும், நாங்கள் சர்ச் பண்ணும்போது என்ன ரத்தம் தேவையோ அந்த ரத்தத்துக்கான நம்பர்ஸ் அங்கே இருக்கும் சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி இனி இந்த நம்பரை கேட்டுட்டு, சரி ஓகே மேடம் சில டீட்டெயில்ஸ் கேட்கணும், உங்கள் ஓனருக்கு யார் இருக்காங்களோ அந்த உங்களுக்கு மேலே உள்ள ஆட்களுக்கு ஃபோன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அந்த நம்பர் கேட்குறாரு. அந்த நபர் அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. அந்த பேசின ஆடியோவும் நமக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த ஆடியோவும் ப்ளே பண்ணுவாங்க, நீங்கள் கேளுங்க. சார் குட் ஈவினிங் சார். சார் இப்போ ராஜ்குமார் சார் நம்ம ஆஃபீஸில் தான் இருக்கேன். நான் பிளட் டொனேஷன் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நம்ம ஆஃபீஸில் இருந்து. சரி. ஒன்றும் சார் அதான் டீட்டெயில்ஸ் கேட்டேன். சரி அதனால தான் சரி கொஞ்சம் டீட்டெயில் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்காக தான் கேட்டேன் நான். சொல்லுங்க, என்ன விஷயம் பேசணும்? ஒன்றும் இல்லை சார், இப்போ ஒருத்தருக்கு பிளட் கொடுத்தோம்னா திரும்ப எவ்வளோ நாள் கழிச்சு சார் நம்ம திரும்ப கூப்பிட்ற மாதிரி இருக்கும்? திருப்பி 3 months ஆகுங்க. 3 months ஆகும். நீங்கள் என்ன பேஸில் சார் இப்போ ஒருத்தர் நம்பர் கலெக்ட் பண்ணுறீங்களா? சரி. அது எப்படி உங்களுக்கு கிடைக்குது? இப்போ என் நம்பர்லாம் எப்படி கிடைச்சிருக்கும்? எப்படி கிடைச்சிருக்கும்னா அது அந்த டோனரோட லிஸ்ட் தான் சார் எங்களுக்கு சரி ஆன்லைன்ல அப்டேட் ஆகிட்டே இருக்கும் சார். சரிங்க சார், ஆன்லைன்ல அப்டேட் ஆகிறது அப்படியே எடுத்துக்குவீங்க. ஆமா. இப்போ இன்கேஸ் இப்போ நான் இன்னைக்கு கொடுத்துட்டு போனா திடீர்னு இப்போ தேவைன்னா திரும்ப எப்போ கூப்பிடுவீங்க? எவ்ரி 3 months கழிச்சு கூப்பிடுவாங்க சார். ஓகே சார், ஓகே சார். சில நேரம் மறந்துடுவோம், அந்த 3 months கழிச்சு கூப்பிடாம இருப்போம், வேற பிளட் பேங்க்ல இருந்து உங்களை கூப்பிடுவாங்க. ஓகே சார். அது நீங்க அங்க போற மாதிரி இருக்கும். சரி ஓகே சார். யாருக்கு நீட் இருக்கோ அவங்க கூப்பிடுவாங்க சார். சரிங்க சார். ஏன்னா இப்போ நான் கொடுத்தா இப்போ திடீர்னு 1 மாசத்துக்குள்ளலாம் யாரும் கூப்பிட மாட்டாங்களா? இல்ல அப்படி கூப்பிட்டாலும் நீங்க சொல்லலாம். ஏன்னா அப்டேட் ஆகாம சில நேரம் வந்து அந்த அப்டேட்டை பார்க்காம என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்து கூப்பிடுவாங்க. கூப்பிடும் போது வந்து இல்ல சார் லாஸ்ட் 1 month முன்னாடி தான் கொடுத்தோம் அப்படின்னீங்கன்னா அவங்க அந்த அப்டேட்டை போய் பாத்துக்குவாங்க. ஓகே சார். என்ன டிபார்ட்மெண்ட்ல சார்? நான் இது கிடையாது சார், டிபார்ட்மெண்ட் கிடையாது, டோட்டலா டீனா இருக்கு. அட்மிஷன். ஓகே சார். இல்ல சார் நான் சும்மா நார்மலா இது ஸ்டுடியோ வச்சிருக்கேன், போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்கேன் சார். சரி சரி. 4ஆம் தேதி தான் நான் கொடுத்துட்டு போனேன் நம்ம இதுல நம்ம பிளட் பேங்க்ல சேம் இதே மாசம் 4ஆம் தேதி தான் கொடுத்துட்டு போனேன். சரி. திரும்ப எனக்கு இன்னைக்கு காலையில கால் பண்ணி பிளட் வேணும்னு கேக்குறாங்க. அதான் அப்டேட் ஆயிருக்காது. அந்த அப்டேட் பண்ணாம ஒருத்தர் கால் பண்ணிருப்பாங்க, அந்த அப்டேட் ஆகாம ரெண்டாவது ஒருத்தவங்க கால். நீங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கலாம் கரெக்டா. ஆமா. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வெரிஃபிகேஷன் பண்ணி நான் கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு மேல பிளட் கொடுத்துட்டு இருக்கேன் நான். சரி சார். எல்லா டைமுமே பாத்தீங்கன்னா டைரக்டா ஹாஸ்பிட்டல் போயிட்டு யாருக்கு தேவையோ அவங்கள்ட்ட தான் கொடுத்துருக்கேன் நான். சரி. ஒரே ஒரு டைம் 2 டைம் மட்டும்தான் எமர்ஜென்சின்னு சொல்லி இன்னொரு பிளட் பேங்க்ல கொடுத்து அது மூலியமா தான் அதுக்கப்புறம் நம்பர் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. சரி. அது பிரச்சனை கிடையாது, நம்பர் ஸ்ப்ரெட் ஆகுறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சரி. ஏன்னா லாஸ்ட் டைம் இப்ப எங்க ராஜாக்கல்ல ஒரு பிளட் பேங்க் இருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி சார். சரி. அந்த பிளட் பேங்க்ல ரிலேட்டிவ் இது மாதிரி தேவைன்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் மூலியமா போய் அவங்கள்ட்ட கொடுத்தது. அவங்க 2 மாசம் கூட கம்ப்ளீட் ஆகல, கூப்பிட்டாங்க. அப்பயே தெரிஞ்சிச்சு ஃபோர்ஜரி பண்றாங்க, தெரிஞ்சு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணல. சரி. திரும்ப நம்மதுல இதே மாசம் 4ஆம் தேதி சனிக்கிழமை எனக்கு கால் வருது மதியம் போல. இந்த மாதிரி ஐ திங்க் அப்ப கிருத்திகான்னு ஒருத்தவங்க பேசினாங்க. சரி சரி. சேம் அதே நம்பர் அவங்க பேசியிருக்காங்க. பேசிட்டு பிளட் வேணும்னு கேட்டாங்க. நான் பிளட் பேங்க்னு சொன்னா நான் நம்பல. யாரு அட்டெண்டரோ அவங்கள பேச சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். சரி. எந்த ஹாஸ்பிட்டல்னு? பெரம்பலூர் ஹாஸ்பிட்டல்னு சொன்னாங்க. அட்டெண்டர் கொடுத்தாங்க. அட்டெண்டர் அதுக்கப்புறம் தெரியுது அட்டெண்டர் பார்த்தா மெடிக்கல் ஸ்டூடெண்ட், பிஎஸ்சி நர்சிங் ஸ்டூடெண்டா இருக்கான். சரி சரி. நான் செக் பண்ணப்ப அது எனக்கு மேக்ஸிமம் கொஞ்சம் டவுட்டா தான் இருந்தது, மேபி ஃபேக்கா இருக்கலாம் அப்படின்ட்டு. சரி இருந்தாலும் பிரெக்னன்ட் பேஷண்ட் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். சரி. திரும்ப இன்னைக்கு கால் வந்து நான் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மறுபடியுமே. நான் இப்போ வரைக்குமே கிராஸ் வெரிஃபிகேஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் உங்ககிட்ட, கோச்சிக்காதீங்க. சரி சரி. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் மறுபடியும் யாருங்க அட்டெண்டர் நம்பர் கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம். இப்போ கணபதினு ஒரு பையன் நம்பர் கொடுத்தாங்க. அந்த கணபதிட்ட நான் கேட்ட கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் வரல. சரி. கரெக்டான ஆன்சர் வரல. பேருக்கு அந்த பையன் அந்த லெட்டர் பேட்ல உள்ளதை மட்டும் அப்படியே படிச்சு சொல்றாரு. சரி சரி சரி. இல்ல அதுக்கப்புறம் நான் எங்க நம்பர் கால் பண்ணா எடுக்கல. ஓகே 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 ஓகே. நம்பரை பிளாக் போட்டாரு. இங்க வந்து உங்க ஆபீஸ் நம்பர்ல இருந்து கொடுங்க ஒரு ஃபோன் பண்ண தரேன், அந்த பையனுக்கு கிடைக்கும். அப்புறமா அந்த பையன் போன் எடுத்து பேசுறாரு. சரி. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு விசாரிச்சா ஹாஸ்பிட்டல்ல அந்த பேஷண்ட் 28ஆம் தேதியே டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க. இது என்ன ஹோப்லெஸ்? இது என்ன விதத்துல நியாயம் நீங்க சொல்லுங்க. இது வந்து மிகப்பெரிய ஆர்கன்ஸ் திருட்டோட ரொம்ப மோசமானது இது. சரி சார், நான் என்னங்கிறத விசாரிக்கிறேன். எனக்கு தெரியல என்னங்கிறத நான் இப்ப பாக்குறேன் சார். சரி சார், நீங்க பாருங்க சார். நான் இது மேற்கொண்டு நான் என்ன பண்ணுமோ நான் பண்றேன் சார். ஓகே சார். உங்க பர்மிஷன் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன்.
ஓகே சார். சரி, அந்த ஆடியோவில் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இது மாதிரி நான் என்ன சார் பண்ணுறீங்க, உங்கள் பேர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களும் சொல்கிறாங்க, நான் இது மாதிரி இங்கே இருக்கேன், இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சார், உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி அந்த நபர்கிட்ட கேட்கும்போது அந்த ரத்தம் கொடுக்க வந்த நபர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதே கேள்வி தான் அவங்கள்ட்ட கேட்குது. சரி சார், சாதாரணமாக ஒரு நபருக்கு எத்தனை நாளுக்கு ஒரு பிளட்டு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது 3 மாதத்துக்கு கொடுக்குறது சார் அப்படின்னு சொல்கிறாரு. திரும்ப இடையில எதுவும் கூப்பிட மாட்டாங்களா சார் அப்படின்னு கேட்குறேன். இல்லை சார், அதிகபட்சம் கூப்பிட மாட்டாங்க. திரும்ப வேறு யாருக்கும் ஒரு எமர்ஜென்சி தேவை அப்படின்னா மட்டும் 3 மாதம் முடிஞ்சால் கேட்பாங்க. ஏன்னா 3 மாதம் முடியலைன்னா உங்கள் நம்பரை செக் பண்ணும்போது அந்த டேட்டா லிஸ்ட்டில் காட்டாது உங்களுக்கு அப்படின்ற ஒரு டீட்டெயில் சொன்னார். மேபி அப்டேட் ஆகலைன்னா சம்டைம்ஸ் காட்டும் சார் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அவருக்கு. இந்த நம்பர் என்ன சொல்கிறாரு, சரி ஓகே சார், நான் இந்த மாதத்தில் சரியாக 25 நாளைக்கு முன்னாடி தான் வந்து ரத்தம் கொடுத்தேன். முழுசாக 1 மாதம் கூட முடியலை. நீங்கள் எப்படி என்கிட்ட ரத்தம் வேணும்னு நீங்கள் கேட்பீங்க, என்ன லாஜிக்கில் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அந்த நம்பர். இல்லை சார் தெரியலை, இல்லை சார் மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி அந்த நபர்கிட்ட மலுப்புற விஷயங்கள் இல்லை, அப்டேட்டு மாற்றி சொல்லியிருந்தாலும் இல்லை சார் தேவைப்பட்டிருக்கும் அதனால் சொல்லியிருப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்லை மாற்றி கூட கூப்பிட்டுருக்கலாம், நம்பர் மாறிடும் சார், அவங்க அப்டேட் ஆகாமல் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சில விஷயத்த சொன்னார். இந்த விஷயங்கள்லாம் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் அக்செப்டே பண்ண முடியாத ஒரு விஷயங்கள்லாம் 2 விஷயம். என்னென்னா, ஒரு நபருக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் ரத்தம் கொடுக்க முடியும். அந்த நம்பருக்கு 1 மாதம் முடிகிறதுக்குள்ளே எப்படி இவங்க கால் பண்ணாங்கன்ற ஒரு கொஸ்டின். அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, அந்த அட்டெண்டர்னு பேசின ஒரு பையன் யாருன்னா இதே மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் தான், சரியா? இவங்க இந்த விஷயத்துக்குன்னு மட்டும் இல்லாமல் பிஃபோர் அந்த நம்பருக்கு ஏற்கனவே ஒரு ரத்தம் கொடுக்கும் போதும் அந்த நம்பருக்கு இதே மெடிக்கல் ஸ்டூடெண்ட், அதாவது வேற ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டை பேச வச்சிருக்காங்க அட்டெண்டர்னு சொல்லி. ஸோ அந்த பையன்கிட்டையும் அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டையும் கிராஸ் செக் பண்ணும்போது, இல்லை சார் இது மாதிரி தேவைன்னா இது மாதிரி அட்டெண்டர் மாதிரி எங்களை பேச சொல்லுவாங்க, நாங்கள் பேசுவோம் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லிட்டான் அவர்கிட்ட. எனக்கு இதை பற்றி வேறு எதுவும் தெரியாது சார், எனக்கு இதுதான் சார் 2வது காலை, இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்களுக்கு பேசினா அதுதான் சார் உண்மை, இது சும்மா சார் அப்படின்ற மாதிரி அந்த பையன் அந்த நம்பர்கிட்ட உண்மையை சொல்லிட்டான். ஹலோ கணபதி. சொல்லுங்க சார். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நான் வேலைலாம் முடிஞ்சா? வேலை முடிஞ்சு சார். எப்போங்க தஞ்சாவூர்லாம் ட்ரெயின் போயிட்டு இருக்கீங்களா? ஆமாம் சார். இல்லை அவங்க சொன்னாங்க, இப்போ தான் 4ஆம் தேதி கொடுத்தேன், அவங்க இப்போ தான் எனக்கு ஃபோன் சொன்னாங்க. நீங்கள் அங்கே போயிருந்தீங்களா சார்? சரி சரி. இவங்க யாரு உங்களுக்கு? இங்கே வந்து அவங்க பிளட் பேங்க் வந்து சொல்லுவாங்க சார். அவங்க வந்து ஆமாம் சார். ஓ, பிளட் பேங்க்ல சொல்லுவாங்களா இது மாதிரி பிளட் வேணும் பேசுங்கன்னு சொல்லி? ஆமாங்க சார். இது மாதிரி யார் அட்டெண்டர் மாதிரி பேசுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆமாங்க சார். சரி சார். ஓ, பிளட் பேங்க்ல உங்கள்ட்ட டைரக்டா பேசுங்கன்னு சொல்லிடுவாங்க. இது வந்து அவங்க வந்து தெரியாம அப்படியே பண்ணிட்டாங்க சார். 4ஆம் தேதி கொடுத்தது தெரியல. இல்ல 4ஆம் தேதி கொடுத்தது தெரியல. இது நார்மலா இது மாதிரி ஏதாச்சும் அட்டெண்டர் பேசுங்கன்னு சொன்னா இப்போ உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்டை கொடுத்து பேச சொல்லிடுவாங்க. இல்ல சார், அப்படி கிடையாது சார். இது வந்து அவங்க எப்பயாச்சும் தான் எனக்கு அடிப்பாங்க. இல்ல கணபதி, அதான் இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க ஆமான்னு தானே சொன்னீங்க. என்னன்னு உண்மையை சொல்லிருங்க. ஏன்னா மாத்தி பேசினா இப்ப அவங்களுக்கும் பிரச்சனை உங்களுக்கும் பிரச்சனை. ஏன்னா அவங்களும் தெளிவா விஷயத்த சொல்லிட்டாங்க. அதான் நீங்க உண்மையை சொல்லிருங்க. அதுக்காக தான் கேக்குறேன். இப்ப பிளட் தேவை அட்டெண்டர் யாராச்சும் பேசுவாங்கன்னா இப்ப உங்களை மாதிரி மெடிக்கல் ஸ்டூடெண்ட் யாராச்சும் பேச சொல்லுவாங்க. ஆமா சார், எப்பயாச்சும் தான் பேச சொல்லுவாங்க. நான் இன்ன வரைக்கும் எவ்வளவு பேசுனது இல்லை. ஆனா இன்ன வரைக்கும் நான் 2 பேர் தான் பேசியிருக்கேன். யார்கிட்ட பேசிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி ஒரு அட்டெண்டர் பேசினேன். ஐயா, அது என்ன விஷயமா பேசுனீங்க? அது எதுக்காக? அது வந்து ஒரு ஓ நெகட்டிவ் சார். ஓ நெகட்டிவா? என்ன இஷ்யூன்னு சொல்லி பேசுனீங்க? அது நிஜமா தான் சார். அது வந்து இப்ப பிரெக்னென்ட் சார். அது நிஜமா வச்சு சார். அது உடனே வந்து வாங்கிட்டு போயிட்டேன் சார். நானே வந்து வாங்கிட்டு போயிட்டேன். ஓகே ஓகே. அது எந்த உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு? அது அங்க சார் சாய் லேப்ல இருந்து ஒரு 10 தூரம் இருக்கு சார். அது எனக்கு தெரியாது. அங்க வந்து வாங்கிட்டு போயிருவாங்க. பெரம்பலூர்ல இருந்து நான் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து வாங்கிட்டு போயிருவாங்க சார். ஓகே ஓகே. அது வந்து உண்மையா நடந்தது? அது பிரெக்னென்ட்? ஆமா சார். ஆமா சார். இதுக்கு முன்னாடி நீங்க ஓ பாசிட்டிவ்காக பேசினதா? ஆமா சார். அது வந்து நேர்லயே நான் போய் கொடுத்துட்டு வந்தேன் சார். இது மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு. சரி சரி சரி. அவங்க எனக்கு இப்பதான் சார் இது மாதிரி தெரிஞ்சிச்சு. சரி, அதான் இனிமேட்டு என் நம்பர் கொடுக்காதீங்கன்னு அப்படி சொல்லிட்டேன் சார். ஃபோன் பண்ணி இன்னைக்கு கொடுத்தது வந்து சும்மா அட்டெண்டர் மாதிரி பேசுங்க அப்படின்னு சொன்னாங்களா? ஆமாங்க சார். அது அந்த டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டாங்க, இது மாதிரி இந்த பேர் கேட்ட அந்த பேர் சொல்லுங்கன்ட்டா? ஆமாங்க சார். பெரம்பலூர் ஹாஸ்பிட்டல் எல்லா ஹாஸ்பிட்டல் லிங்க் வச்சிருக்காங்க. ஏன் திருச்சி ஹாஸ்பிட்டல் வச்சுக்கிறது இல்ல? இல்ல சார், திருச்சியில வந்து வாங்கிட்டு போறாங்க சார். அது வந்து நேர்ல வந்து வாங்கிட்டு போயிருவாங்க சார். திருச்சி பெரம்பலூர்னா சொல்லுங்க. பெரம்பலூர்னா நம்ம வந்து அவங்க வந்து நம்ம தான் போய் கொடுத்துடணும் சார். ஓ, அதனால வந்து அட்டெண்டர் வரமாட்டாங்க. இங்கன்னா அட்டெண்டர் வந்துடுறாங்க நேரா. அதனாலதான் சார். சரிங்க தம்பி. இப்ப இவங்க வந்து என்ன விஷயத்துக்காக நீங்க கேட்டீங்க? இந்த அட்டெண்டர் பேர் என்ன? இந்த அட்டெண்டர் சார் ஏதாவது பேர் மறந்தது சார். அது பதட்டத்துல எல்லாம். ஆமா, பதட்டத்துல மறந்தது. ஒரிஜினல் பேஷண்ட்னா கரெக்டா ஞாபகம் இருக்கும். ஓகே. இந்த பேஷண்ட்டுக்கான என்ன இஷ்யூன்னு சொல்லி கேட்டீங்க? ஹீமோகுளோபின் கம்மி தான் சார். அது மஞ்சக்காம டெஸ்ட் எடுக்கும்போது சொல்லியிருந்தாங்க. அது நிஜமா தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி இப்பதான் எங்களுக்கு தெரியும் சார். சரி, ஓகே ஓகே. இவங்க லேப்ல இருந்து யாரு உங்கள்ட்ட பேசுனது? இங்க புது நம்பர்ல இருந்து சார். அது எனக்கு தெரியாது சார். ஓ, இப்போ உங்க மெடிக்கல் ஸ்டூடெண்டோட ஹிஸ்டரி உங்ககிட்ட இருக்குமா? நம்பர்லாம் என்கிட்ட இருக்காது சார். இல்ல வந்து டெம்பரரி தான் சார்.
இல்ல டெம்பரரி தான். இப்ப நீங்க மெடிக்கல் ஸ்டூடெண்டா ஒர்க் பண்றீங்களா, ட்ரைனிங் போறீங்களா? இல்ல சார், ஸ்டூடெண்ட்ஸ் தான் சார். ஸ்டூடெண்ட்ஸ்னால யாருக்கும் தெரியாது சார் நம்பர் அவ்வளோக்கும். அதனால இப்போ உங்க லிங்க் எல்லாம் அவங்க கிட்ட இருக்கும், உங்க ரெஜிஸ்ட்ரேஷன்லாம், சாரி உங்க ரெஜிஸ்டர் ஆமா நம்பர் எல்லாமே. ஆமா சார், எல்லா சைடுமே இருக்கு சார். உங்க நம்பர்லாம் எப்படி உங்க லேப்ல இருக்குது? இல்ல சார், எல்லா சைடுமே கனெக்ட் பண்ணிக்குவாங்க சார். மாதிரி மெடிக்கல் பிஎஸ்சி நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லா அவங்க நம்பர் எல்லாமே லேப்ல வச்சிருப்பாங்க. ஆமா சார். சரி, ஓகே கோபிநாத். ஏன்னா இந்த நம்பருக்கு ஆல்ரெடி சந்தேகம் நிறைய ஆயிடுச்சு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணதுக்கும் இவங்க நேற்றே டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அந்த அட்டெண்டருக்கு கால் பண்ணும்போது நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடியே டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஹாஸ்பிட்டல்லையும் அந்த ஒரிஜினல் அட்டெண்டரும் சொன்ன விஷயம், அவங்களுக்கு டிபியா, அதாவது டிபியானா காலில் முட்டிக்கு கீழே அடிபட்டு போனில் ஆப்ரேஷன் பண்ணுற ஒரு விஷயத்துக்கு பேர் தான் டிபியா அப்படின்ற ஒரு மெடிக்கல் ரூலில் சொல்கிற ஒரு விஷயம். அந்த விஷயத்துக்காக அட்மிட் ஆகியிருக்காங்க. ஆப்ரேஷன் முடிச்சுட்டு அவங்க டிஸ்சார்ஜும் ஆகிட்டாங்க. ஆனால் இந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஒரு பையன் கால் பண்ணி பேசினார்ல அந்த நம்பருக்கு, அந்த நம்பர் சொன்னது யாருன்னா, ஹலோ சார், இப்போ டீட்டெயில் கேட்டிருந்தீங்களா, அட்டெண்டர் நம்பர்? ஆமாம், அவங்க தான் அட்டெண்டர் தான் சார் பேசுகிறேன். உங்கள் பேர் தம்பி? கணபதி சார். கணபதியா? ஓகே ஓகே. யாருக்கு பிளட் தேவை? எங்கள் பெரியம்மாக்கு சார். அவங்க ஹெச்பி லோவாக இருக்கு. ஆமாம். அதனால தான் சார். பேர் அவங்க பேர்? பவுனம்மாள். பவுனம்மாளா? ஆமாம் சார். உங்க பேர் என்ன சொன்னீங்க? என் பேர் கணபதி சார். கணபதியா? அவங்க எங்கள் பெரியம்மா தான். உங்க எந்த ஊர் நீங்க? நாளா? ஆமா. நான் பெரம்பலூர்ல தான் சார் இருக்கேன். சரி ஓகே கணபதி. அவங்க பேஷண்ட்டை கொஞ்சம் டைரக்டா பேச சொல்ல முடியுமா? அவங்க பேசுறாங்க. பேஷண்ட் அவங்க பேசுற நிலைமையில இல்லை சார். அவங்க உள்ளாக வச்சிருக்காங்க, அதனால தான் நாங்கள் கேட்குறோம். என்ன ஹாஸ்பிட்டல்ல இருந்து டைரக்டா யாராச்சும் பேச சொல்லுங்க, பெரம்பலூர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து. ஓகே சார். ஓகே. எங்கள் பெரியம்மாவுக்கு ஹெச்பி கம்மியாக இருக்குது, பிளட்டு தேவை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எதனால ஹெச்பி கம்மியாக இருக்குன்னு சொல்லி இந்த நம்பர் மேற்கொண்டு சில கேள்வியை கேட்குறாரு. மறுபடியும் அவங்களோட ஆஃபீஸ்க்கு போய் அந்த பிளட் பேங்கோட ஃபோன் நம்பரில் இருந்து அவருக்கு நேரடியாக கால் பண்ணி கேட்கும்போது, ஏன்னா இவர் தான் இவரோட ஃபோனை இதுக்கப்புறம் எடுக்கலையே, அதுக்கப்புறம் அவருக்கு கால் பண்ணி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் பெரியம்மாவுக்கு மஞ்சள் காமலை இருந்தது சார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஸோ அங்கே சொன்ன விஷயம் வேறு, இங்கே சொன்ன விஷயம் வேறு. அதுக்கப்புறமா எல்லா விஷயத்தையும் கேட்டதுக்கப்புறம் அந்த பையன் உண்மையை ஒத்துக்கிட்டார் அந்த நம்பர்கிட்ட. சரி ஓகே, இதெல்லாம் போக என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சப்போ தான் இந்த நபர் அந்த ஓனருக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லி, இந்த விஷயம் உங்களோட நாலேஜுக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதான்லாம் தெரியலை, ஆனால் இந்த விஷயத்த உங்கள்கிட்ட நான் தெரியப்படுத்தினேன் அப்படின்ற மாதிரி தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லிட்டு, மேற்கொண்டு நான் அடுத்து எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் சார் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த நபர் சொல்லிட்டாரு. கோச்சிக்காதீங்க, இது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம். ரத்த தானம் பண்ணுறவங்களுக்கும் ஒரு டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஆகுது. ரத்தத்தை ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக கொடுக்குறோம், ஆனால் அந்த ஒரு விஷயத்த பிஸ்னஸாக மாற்றுறது மிகப்பெரிய தவறு சார் அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டார். கிளம்புனதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. தொடர்ந்து நம்ம அந்த ஆடியோஸில் நீங்கள் கேட்பீங்க. சரியா? இதெல்லாம் சொல்கிறியடா, இதெல்லாம் உண்மையா இல்லை பொய்யா, இல்லை நீயா கட்டுக்கதையா கிளப்பி விடுறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்ட நபரே நான் தான். ஏன்னா நான் ரெகுலர் டோனர் தான். 3 மாதத்துக்கு ஒரு தடவை ரத்தம் கொடுக்குற ஒருத்தர், எமர்ஜென்சினா போய் யாருக்கு வேணாலும் கொடுக்குற ஒருத்தர் தான். ஸோ என்கிட்ட தான் இந்த ஸ்கேம் நடந்தது. ஸோ இந்த விஷயத்துக்கான ப்ரூஃப் எல்லாமே என்கிட்ட இருக்குது. நம்ம ரத்தம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா, ஏன்னா நம்ம ரத்தம் கொடுக்கணும் நேரடியாக நம்ம நினைக்க போகிறது கிடையாது. யாராச்சும் நம்மக்கிட்ட தேவை அப்படின்னு கேட்கும்போது நம்ம ரத்தத்தை போய் கொடுக்குறோம். ஸோ அப்படி நம்ம ரத்தம் கொடுக்கணும்னா டேரெக்டாக எந்த பேஷண்ட்டுக்கு தேவையோ அந்த பேஷண்ட்டோட அட்டெண்டர் நேரடியாக பேசி நேரடியாக பார்த்து நீங்கள் ரத்தம் கொடுங்க. அப்படி இல்லை ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து கொடுக்குறாங்க கேட்குறாங்க, இல்லை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லேருந்து கேட்குறாங்கன்னா அங்கே போய் நேரடியாக நம்ம கொடுக்கலாம். ஏன்னா அங்கே கொடுக்குற ரத்தம் அந்த பேஷண்ட்டுக்கு நேரடியாக போயிடும். ஏன்னா இங்கே ப்ரைவேட் பேங்க்கில் கொடுக்குற ரத்தம் வந்து நேரடியாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகுதா, இல்லை இவங்க வெளியில் பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, இல்லை ஒரு ரத்தத்துக்கு இவ்வளோன்னு ஒரு அமௌண்ட்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா இந்த அமௌண்ட்டுக்கு இந்த ரத்தம் தான், இந்த நெகட்டிவ் பிளட்டுக்கு இவ்வளோ காஸ்ட்லி, பாசிட்டிவ் பிளட்டுக்கு இது இவ்வளோ காஸ்ட்லி, அதே மாதிரி சில ரேரான பிளட் குரூப்புக்கு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் இதை வகைப்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே என்னென்னா மிகப்பெரிய ஒரு தொண்டு நிறுவனமானது ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக செஞ்ச ஒரு விஷயம். இது மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸாக மாறிக்கிட்டு இருக்குது. ஏன்னா இருக்க ரத்தம் கொடுக்குறவங்களும் எண்ணிக்கை குறைஞ்சிரும். இது மாதிரி செய்கிற விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு தவறில் கொண்டு போய் முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு பிளட்டு தேவை அப்படின்னா நேரடியாக எந்த ஒரு டோனர் தேவையோ அந்த டோனருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். இல்லை ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலிமா எல்லாருக்குமே கிடைக்கும். அதே மாதிரி கொடுக்குற டோனர்ஸுக்கும் ஒரு குறிப்பான ஒரு விஷயத்த என்ன சொல்லணும்னா, நம்ம யாருக்கு கொடுக்குறோன்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுட்டு கொடுக்குறது ரொம்ப நல்லது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னால் நீங்கள் தைரியமாக போய் கொடுக்கலாம். அதே மாதிரி அரசாங்கத்துக்கும் ஒரு சில விஷயங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். இந்த உரையாடலில் அவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அதாவது என்ன சார்,
கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் சில விஷயங்கள் பிளட்டு தேவை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து ப்ரைவேட் செக்டாருக்கு அவங்க பிளட்டு தரதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்குது. ஸோ இதுவும் ஒரு காரணம் தான். அதாவது அரசாங்கத்தை குற்றம் சொல்லலை, அரசாங்கம் ஒரு சில விஷயங்களை கண்காணிக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிளட்டு தேவை, பேஷண்ட் நிறையா இருக்காங்க. ஏன்னா டெய்லியும் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் நடக்குது, எமர்ஜென்சி கேஸ் நடக்குது, ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு ஆப்ரேஷன், ஏகப்பட்ட விஷயம் ஒரு ஜிஹெச்சில் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் ரத்தம் எமர்ஜென்சியாக தேவை அப்படிங்கிறப்போ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஸ்டோர் பண்ணி சில விஷயங்கள் வைக்கிறாங்க. தேவைங்கிறப்ப ஸ்டோர் பண்ணி பல்கெல்லாம் வச்சுக்கிறாங்க. எந்தெந்த பேஷண்ட்டு தேவையோ அந்தந்த பேஷண்ட்டுக்கு தேவைப்பட்டப்போ எடுத்து வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சைடு கேட்டாங்கன்னா அது ரூல் இருக்குது, தரமாட்டோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இது ப்ராப்பராக சில விஷயங்கள் பண்ணணும்னா அரசாங்கம் சில வழிமுறைகளை நடைமுறை கொண்டு வரணும். அதாவது எப்படின்னா ஒரு லைசன்ஸ் மாதிரி கொடுத்து ஒரு அப்ரூவ் கொடுத்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லேருந்து கேட்டாங்கன்னா இத்தனை யூனிட் கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் அவங்க வச்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். மேற்கொண்டு என்ன சொல்லணும் அப்படின்னா பிளட் பேங்க்கில் சில விஷயங்கள் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன். குறிப்பாக ஒருத்தர் ரத்தம் கொடுக்க போகிறாங்கன்னா அந்த ரத்தம் கொடுக்க போகிறவர் என்ன கேட்பாங்க, உங்களோட ஹெச்பி லெவல் எவ்வளோ இருக்குன்னு கேட்கணும், செக் பண்ணணும். அதை யாரும் அவங்க செக் பண்ணுறது கிடையாது. ப்ராப்பராக அந்த விஷயத்தை செக் பண்ணி அவங்க பண்ணுறது ரொம்பவும் நல்லது. நம்ம வழக்கம் போல் நீங்கள் டேப்லெட் போட்டிங்களா இதெல்லாம் போட்டிங்களான்ற கேள்விகள்லாம் ரெகுலராக இருக்கும் தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதுலேயும் இந்த 2 மாதம் முடிகிறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் கேட்டாங்கன்னு நான் சொன்னல, அப்போ நான் சொன்னேன். ஏன்னா அந்த டைமில் ஜஸ்ட் எனக்கு சின்னதாக அடிபட்டுச்சுன்னு சொல்லி டேப்லெட் போட்டேன். நான் நேற்று தான் டேப்லெட் போட்டேன் சார், இந்த மாதிரி பிளட்டு கொடுக்க முடியல. இல்லை பரவாயில்ல அந்த கொடுங்கன்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அப்போ எந்த லெவலில் இந்த பிஸ்னஸாக மாறி இருக்குது அப்படின்றதுக்கு இது மிகப்பெரிய ஒரு சாட்சி தான். சரியா? இது சம்மந்தப்பட்ட பிளட் பேங்க்கு, இந்த பிளட் பேங்க்கு, அந்த பிளட் பேங்க்கு அப்படின்றதெல்லாம் நான் சொல்லலை. எல்லா இடங்கள்லையும் பொதுவாக ஒரு சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த விஷயத்த அரசு கவனத்துக்கு கொண்டு போகிறது மிகவும் முக்கியம். ரத்தம் கொடுக்குறவங்க மிகவும் கவனமாக கொடுங்க. யாருக்கு கொடுக்குறோம், எதுக்காக கொடுக்குறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு கொடுங்க. பிளட் பேங்க்கில் மேக்ஸிமம் கொடுக்குறத அவாய்ட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு டாக் ஷோல உங்களை சந்திக்கும் முறை நான் உங்கள் விஜய் டிகே. நேஷனல் இம்போர்ட் அலுமினியம் மாடுலர் கிச்சன், மேக் யூர் கிச்சன் யோர் வே. உங்கள் வீட்டிற்கே வந்து அளவுகள் எடுத்து சிறந்த முறையில் கிச்சன்களை வடிவமைத்து தருகிறது நேஷனல் இம்போர்ட் அலுமினியம் மாடுலர் கிச்சன்.